அம்மா அம்மா, ஐயோ சீக்கிரம் வாம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து காலேஜுக்கு வர கிளம்பணும். அம்மா, ஏ அழகம்மா, சீக்கிரம் வந்து தொலைடியும். ஏம்மா இவ்வளோ லேட் பண்ணுவியா? நான் இன்னும் கோயிலுக்கு போயிட்டு வந்து காலேஜ் வேற கிளம்பணும். இந்த அப்பானால என்னால் ஒரு நாள் கூட காலேஜுக்கு லீவு கூட போட முடியல. எப்போ பார்த்தாலும் என்னை படின்னு என் உசுரை வாங்குறாரு. ஏண்டி காலேஜுக்கு போய் படிக்கிறதுக்கு இந்த சலுப்பு சலிச்சுக்கிற? ஏய், உன் மேல பாஸ் இல்லாம தான் உங்க அப்பா உன்னை காலேஜ் வரைக்கும் அனுப்பி படிக்க வைக்கிறாரா? அம்மா கொப்பை பத்தி பேசாதம்மா. ஐயோ, அவருக்கு என் மேல துளி கூட பாசமே இல்லை. அவருக்கு அவன் தங்கச்சி பையன் சக்தி மேலதான் பாசம். எப்ப பாரு சக்தி சாப்பிட்டானா சக்தி தூங்கினானான்னு அவனை பத்தியே தான் கவலைப்படுறாரு. அவருக்கு நான் முக்கியமே இல்லைம்மா. என் மேல துளி கூட அப்பாவுக்கு பாசமே இல்லை. ஆமா, உன் மேல அக்கறையும் பாசமும் இல்லாதா இந்த ஊர்லயே யாரும் படிக்காத படிப்பு என் பிள்ளை படிக்கணும்னு வெளியூருக்கு அனுப்பி உன்னை படிக்க வைக்கிறாரா? இல்லம்மா, நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். அத்தை மகன் கிட்ட காட்டுற அக்கறைய என் மேல என்னை காட்டிருக்காரா? அவளையே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தா கூட முதல்ல அவனுக்கு தானே கொடுக்குறாரு. புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் அவனுக்கு தான் கொடுக்குறாரு. அவருக்கு என் மேல அக்கறையே இல்லைம்மா. சரி, இந்தா காசு எடுத்துட்டு போய் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு மாலை வாங்கி சாத்திட்டு சீக்கிரமா குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே காலேஜுக்கு கிளம்பிடுடா. சரிம்மா, எனக்கு பாக்கெட் மணி கையில் நிறைய இருக்கு. எவ்வளோ வேணும்? குடும்பம் உன் பிள்ளை இல்லை அப்படிங்க? சரிடா, நிறைய வச்சுக்கோ. தேங்க்யூம்மா. ஐயோ, லவ்யூடா, பாய். சீக்கிரம் வரணும். அம்மா, வாப்பா சக்தி, எங்கப்பா போன? காலையிலேருந்து உனக்கு காணாம தோட்டத்தோரோட தரணும் தெரியுமா? ஆமா, வருஷம் வருஷம் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே எங்கேயுமே போவ. எங்கப்பா போன? அம்மா, விடியகாலம் 4 மணிக்கே எந்திரிச்சு தேங்காய் லோடு ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போயிட்டம்மா. உன்னை எழுப்பலான்னு தான் பார்த்தேன். வேலை செஞ்ச அலுப்புல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தம்மா. அதாம்மா சொல்லாம போயிட்டம்மா. சக்தி, பிறந்த நாள் அதுவுமா முத கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும். நீ கோயிலுக்கு போயிட்டு வாப்பா. அம்மா, தெய்வமா நீயும் மாமாவும் இருக்கும்போது எனக்கு எதுக்குமா கோயில்? என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நோய் நொடி இல்லாம நீ 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அம்மா, பசிக்குது, சாப்பாடு கொடுமா. இருப்ப கொண்டு வரேன். இந்தாப்பா சாப்பிடு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? உன்னை விட்டுட்டு நான் என்னைக்கிடா சாப்பிட்ருக்கேன்? உன் கையில தான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு. என் செல்ல அம்மாவுக்கு நானே ஊட்டி விடுறேன். நான் இங்கே பாட என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. மாமா, மாமா, அத்தை, அத்தை. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இது என்ன வீடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா? இப்படி வாழு நோட்டு வீட்டுல இருந்து கத்திக்கிட்டு இருக்க? மாமாவை பார்க்கலான்னு வந்தேன் அத்தை. எது? அத்தையா?
யாருக்கு யார் அத்தை? ஏன் உங்க அத்தா எவனுக்கோ படுத்து புள்ளைய பெத்துட்டு வருவா, நீ என்ன அத்தை என்ன கூப்பிடுவியா? ஏய் சாணிய அடடா சத்தி, வாடா வாடா வாடா. என்னடா நாய் உழைக்கிற சத்தம் கேக்குதுன்னு பார்த்தேன், உன்னை பார்த்துதான் வல்லு வல்லுன்னு கத்திட்டு போகுதா? அட வெர்ரா, சூரியனை பார்த்து நாய் உழைச்சா சூரியனுக்கு கேடா இல்ல நாய்க்கு கேடா? அது எப்பவுமே உழைக்கிற நாய் தானே. மாமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. தீர்க்க ஆயுசோட நோய் நொடி இல்லாம நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்டா. மாமா, நான் சந்தைக்கு போயிட்டு தேங்காய் வித்துட்டு வந்தேன். இந்த இதுல 40,000 பணம் இருக்கு மாமா, இந்த வைங்க மாமா. ஏண்டா சத்தி, இந்த பணம் உங்ககிட்ட இருந்தா எங்கடா போயிட போகுது? மாமா, நான் தோட்டத்திலையும் காட்டுலயும் வேலை செய்வேன். தொலைஞ்சு கிழிஞ்சு போச்சுன்னா போச்சு, இதுல முதல்ல நீங்களே வைங்க மாமா. ஏண்டா சத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சு தோட்டம் தரணும்னு சுத்திக்கிட்டு இருக்காம கோயிலுக்கு போயிட்டு சினிமா கினிமா பார்த்துட்டு வாடா. ஆமா, நான் கோயிலுக்கு சினிமாவுக்கு போனா இன்னைக்கு கரும்பு காட்டுக்கு களவட்ட ஆளுங்க வருவாங்க, எப்படி மாமா அதை பாத்துக்குவேன்? அட நீ கம்மனுடா, தோட்டத்து வரலாம் நான் பாத்துறேன். நீ கம்மனு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு வாடா. இந்தா இதுல 2000 ரூபாய்க்கு வச்சுக்க மாமா. அட பையடா வயது நாயா, நானு எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நீ தோட்டத்து பக்கமே போக கூடாது. ஏண்டா நீயும் உங்க அம்மாவும் நம்ம தோட்டத்துல மாடு மாதிரி உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூலி கூட வாங்க மாட்டேங்கிறீங்களாடா. வச்சுக்கடா, உன் மாமன் தானே கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க? அட நீ வைடா வை. ஆமா, எங்களுக்கு எதுக்கு மாமா கூலி? வைடா, எங்களுக்கு சோத்துக்கு அரிசி பருப்பு எல்லாமே நீங்களே வாங்கி கொடுத்துறீங்க, கட்டுக்க துணிமணியும் நீங்களே வாங்கி கொடுக்குறீங்க. எங்களுக்கு எதுக்குமா பணம்? கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு 100 ரூபாய் இருந்தா போதும் மாமா. அட வையடா, நான் யாரு? உன் மாமன் தானே கொடுக்குறேன், இதுல போய் என்னடா? மாமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ தோட்டத்து பக்கமே போக கூடாது, இங்கே பத்திரமா இருக்கணும். சரியா மாமா? பத்திரமா இருப்பியா மாமா? சரி 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 மாமா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஏன் கும்முன்னு நிக்கிறாளா என் அத்தை மக? பந்தய குதிரை மாதிரி பளபளன்னு நிக்கிறாடா. பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகாத்தான் இருக்குன்னு பெரியவங்க சொன்ன சரியா போச்சு. பாண்டியா, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, வாழ்ந்தா என் அத்தை மகளோட தான் வாழணும்னு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எப்ப என்ன கொட்டிக்கணும்னு கனவுல கூட நினைச்சிடாத, அது எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. முட்டவர் மாட்டுக்கிட்டேயே மோதி பழக்கப்பட்டவ இந்த காளைய. நீருள்ள வரைக்கும் தான் மீன் குஞ்சு துள்ளும் துள்ளும், கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் துள்ளும். நீ ஏன் அத்தை மக, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த ஆண்டவனை நினைச்சாலும் தடுக்க முடியாது. டேய் காளையா, உன்னதான் பிடிக்கிறேன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன்டா வம்புக்கு இழுக்கிற? ஏய், அவ அத்தை மக, நான் அவ மாமா மக, நாங்க ஒட்டிக்குவோம் கட்டிக்குவோம், அத கேட்க நீ யாரா? ஏய், உனக்கு அத்தை மகனா, எனக்கு அவ மாமா மகடா. அத்தை மகளா? எந்த அத்தை மக? எவனோ ஊர் பேரு தெரியாத அனாதன் நாயோட சேர்ந்து புள்ள பெத்துக்கிட்ட ஊரே காரி துப்புன அந்த அத்தை மகனா?
ஏண்டா அப்ப இல்லாத அனாத நாய் நீயே என் அத்தை மகளை சொந்தம் கொண்டாடும் போது அவ தாய் மாமா மகன் நான் எவ்வளவு சொந்தம் கொண்டாடுவேன். எல்லாம் உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, உன்னை கூட்டிட்டு வந்து தோட்டத்துல குடி வச்சான் பாரு என் மாமா, அவனை சொல்லணும். டேய் என்னடா சொன்ன? என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட பேசு, என்ன வேணாலும் பேசு. எங்க மாமனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன உசுரோட வீடு போய் சேர மாட்டா. ஏய் கையறா, ஏய் எடா கைய. அப்பனை பேச என் மாமா மகனுக்கு உரிமை இருக்கு, அத கேட்க நீ யாரா? நந்தினி, ஏன் நந்தினி இப்படி எல்லாம் பேசுற? ஏய் எனக்கு அத்தையே இல்லைங்கிற, அத்தை மகன் நீ எங்க இருந்து வந்த? இனிமே மாமா மகன் மயிறு மகன் எவனாவது உரிமை கொண்டாடுனீங்க மரியாதை கெட்டும், ஜாக்கிரதை. ஏய் உன்னையும் என் மாமனையும் பிரிச்சு வைக்கல என் பேரு காலை இல்லடா. டேய் என் மாமன் தாண்டா எனக்கு உசுரு, உன்ன மாதிரி ஒருத்தன் இல்லடா. இந்த ஊரே திரண்டு வந்தாலும் என்னையும் என் மாமனை பிரிக்க முடியாதுடா. காளையா, செடியா இருக்கும் போதே வளையாதது மரானதுக்கு அப்புறம் வளையுமா? இவெல்லாம் ஒண்ணுக்கு உதவாத பையன், இவன் உண்ட சவால் விட்டு போறானே, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது காளையா, சும்மா விடக்கூடாது. சதை இருக்கிற இடத்துல தாண்டா கத்தி நிக்கும். என் மாமனோட காடு தோட்டம் இருக்கிற வரைக்கும் தான் ஆத்தாளு மகனும் ஆட்டம் போடுவாங்க. அந்த காடு தோட்டம் நமக்கு சொந்தமாக்கிட்டா அப்புறம் 2 நாய்களும் அனாதையா நிக்குண்டா. மாமனோட தோட்டம் உனக்கு சொந்தமாகணும்னா கண்டிப்பா அந்த நந்தினி உனக்கு பொண்டாட்டி ஆகணும் காளையா, பொண்டாட்டி ஆகணும். டேய் ருசியான கரும்புன்னா அத வேரோட புடுங்கிட வேண்டியதா. போக போக பாடுறா இந்த காளையனோட வேட்டைய. அருக்காணி, சொல்லுங்க மாமா. என்ன புள்ள இன்னைக்கு தக 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 தகன்னு இந்த மின்னுற? ஐயோ மாமா, அது என்ன விஷயம்னா பேங்க்ல இருந்து இன்னைக்கு லோன் கொடுக்க மேனேஜர் வராரு. அந்த சார் வரும்போது கொஞ்சம் பணம் கொடுக்கலன்ட்டாருனா அவர் அப்படியே அப்படி இப்படின்னு பண்ணி லோனை வாங்க போறோம் மாமா. அதனாலதான் இப்படி எல்லாம் கெட்ட போட்டு நின்றுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அந்த மேனேஜர் சார் வந்ததும் உங்க திருவாயை மூடிக்கிட்டு கம்மன் இருந்தீங்கன்னா போதும், நான் அந்த ஆளை கரெக்ட் லோன் வாங்கிடுவேன். அதை வச்சுட்டு இந்த ஓட்ட வாயை வச்சு கொஞ்சம் உளராம இருங்க, சரியா? சரி, நம்மளுக்கு லோன் கிடைச்சா போதும். அவர் வந்துட்டு போற வரைக்கும் முன்னாடி ஒரு கை பின்னாடி ஒரு கை பொத்திக்கிட்டு இருக்கிறேன். பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ காசு கொடுக்கறனா அடுத்தவன் காலில் கூட உழுவ. சரி சரி, அந்த குள்ள கத்திரிக்காய் வரான், அந்த பக்கம் வா. மேனேஜர் வராரு. ஆமாங்க, இங்க அருக்காணிங்கிறது யாருங்க? அருக்காணிங்கிறது நான் தான். ஆமா, நீங்க என்ன ஓட்ட ஐடி எடுக்க வந்திருக்கீங்களா? நான் தான் பட்டாசு மைக்ரோ ஃபைனான்ஸோட ஓனரு, மேனேஜரு, ஆபீசரு. ஏங்க சார், இத்தனோடு இருக்கிறீங்களே, இத்தனை இது உங்களை நம்பி எப்படி கொடுத்தாங்க? ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணா எப்படி எட்டி ஃபில் அப் பண்ணுவீங்களா? கம்ப்யூட்டர் கீழே வச்சிருக்கோம், டேபிள்லாம் இல்ல, நம்ம ஆபீஸ்ல கீழே தான் வச்சிருப்பீங்களா? சார் சார், நான் தாங்க சார் அருக்காணி. என் பேரு பட்டாசு. பட்டாசா? எப்படி பத்த வச்சது வெடிப்பீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு வெடிப்பீங்களா? குச்சி எடுத்தாவே பத்திக்கும். இப்படி இழுக்கும் போதே சரக்குன்னு பத்திக்கும். ஆமா. சரிங்க சார். ஆமாங்க, இது யாரு, உங்க தாத்தாவா? ஐயோ, அடி செருப்பால நாய. ஏய் நாரப்பையில, இது என் பொண்டாட்டிடா. ஐயோ, இவரு என் புருஷங்க. புருஷன் இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. அவர் பார்க்கறதுக்கு பழைய சினிமா நடிகர் பைல்வான் ரங்கநாதன் மாதிரியே இருந்தாரு.
உங்களை பார்த்தா இப்ப லேட்டஸ்டா இருக்க நயன்தாரா மாதிரி இருக்கீங்க. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. ஏங்க நீங்க கூட பாக்கும்போது குட்டையா இருந்தாலும் பாதி விஜய் மாதிரி இருக்கீங்க. அழகா இருக்கீங்க. ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாங்க நம்ம ஊர்ல கூட. ஏண்டா யோ கம்மு நெறியோ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு இப்பதான் இருந்தாலும் நம்ம வலையில விளறான் பேசாம இரு. சரிங்க. உங்களுக்கு எங்களுக்கு லோன் ஓகே ஆயிருச்சுங்களா? லோன்லாம் கன்ஃபார்ம் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா பரவாயில்லையா? டாக்குமெண்ட்னா என்னென்ன சார் கொண்டு வரணும்? வேற ஒன்றும் இல்லை, பான் கார்டு, ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, வீட்டு வரி ரசீது, கரண்ட் பில்லு, கேஸ் புக் ரசீது. இதை விட முக்கியமா உங்க புருஷன் கிட்ட வந்து டைவர்ஸ் பத்திரம் வாங்கி கொடுங்க. இது என்னடா அக்கா போரா இருக்கு? ஏண்டா லோனு வாங்குறதுக்கு காட்டு பத்திரம் வீட்டு பத்திரம் கேட்பாங்க, நீ என்னடா புதுசா டைவர்ஸ் பத்திரம் எல்லாம் கேட்குற? இல்லப்பா, நான் எங்க கம்பெனில புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வேளை நீங்க லோனு கட்டாம விட்டுட்டா 3 மாசம் கழிச்சு உங்க வீட்டுக்காரம்மா எங்க பொண்டாட்டியை மாத்திக்குவான். அப்பனா சீக்கிரம் மாத்துங்க சார், இந்த குண்டு பாய்கிட்ட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. சரிங்களா? அடுத்த மாசம் டிவியா மாத்திடுவான். சரிங்க சார். சார் நீங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் ஒரிஜினல் எல்லாமே இதுல இருக்கு. இந்தாங்க சார். வீட்ல ஏதாவது ஒரு டேபிள் இருந்தா கொண்டு வாங்க, கையெழுத்து போடலாம். ஐயோ டேபிள் வேற எதுவும் இல்லைங்க சார், எங்க வீட்ல நாங்க பாவப்பட்ட குடும்பம். ஏன்னா அது டேபிள் இல்லைங்களா? ஆமாங்க. சரி, அந்த பெரியவரை குனிய சொல்லுங்க. பெரியவரா? இங்க பாடுறா, குனின்னு சொல்லு, குனிகிறேன். என்ன பெரியவரா கிரியவரன்னு சொன்னா பல்ல தட்டி போடுவேன். ஏண்டா இவளை பார்த்தா பாப்பாங்கிற, என்ன பார்த்தா தாத்தாங்கிற, என்னடா கதை இது? சரி மாமா கொஞ்சம் குனிங்க மாமா, கையெழுத்து தானே, குனிங்க சார். கொடுங்க சார். என்னடா நடக்கு? மாமா கையெழுத்து போட்ட மாமா, எப்படி போன கை பிடிச்சு சொல்லி கொடுக்குறாரு. குணி என்ன பேப்பர் இருக்குது அது கையெழுத்து போடுற சாக்கல ஏதோ தடவிக்கிட்டு இருக்க. கையெழுத்து கொஞ்சம் நடுக்குது. ஆமாங்க சார், நடக்கும் சார். இந்தாங்க சார், எல்லா கையெழுத்தும் நீங்க சொன்ன இடத்துல எல்லாம் போட்டுட்டேன். ஓகே, போட்டீங்களா? போட்டு வேற ஏதாவது வேணுமாங்க சார்? அப்புறம் ஒரு 5 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் வேணுமே சார். இதெல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சதா முன்னாடியே நான் போட்டோலாம் உள்ள கவர்லயே வச்சிருக்கேன். ஐயோ அதெல்லாம் பழைய பேங்க், ரிசர்வ் பேங்க் எல்லாம் அப்படி போடுவாங்க. பாஸ்போர்ட் சைஸா? நாங்க வந்து அப்படி வாங்க மாட்டோம். எங்க போன்லயே 5 செல்ஃபி எடுத்துக்குவோம். சார் செல்ஃபிங்களா? ஆமா சார், எனக்கு டபுள் ஓகே. நீங்க 5 என்னங்க சார், எத்தனை செல்ஃபி வேணா எடுத்துக்கோங்க சார். ஓகே சார் கையே சார் 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 நான் இருக்கிற ஹைட்டுக்கு உங்களுக்கு எட்டாது, நானே எடுக்கிறேன். வரம்ப மீறி போறீங்கடா அத்தா, சகிக்கல. போதும் போதும் போதும். சார் ஏய் போதுமாங்க சார்? இங்க பாருடா, போட்டோ எடுத்தாச்சு இல்ல, லோனை கொடுத்துட்டு கிளம்புடா. ஓகேங்க, லோன் உங்களுக்கு லோன் வந்துருங்களா? சார் சார் லோன் உங்களுக்கு வந்துருங்க. வந்துருங்களா? லோன் அமௌண்ட் 1 லட்சம் ரூபா. ஐயோ 1 லட்சமா? சரி சார், மாசம் நாங்க எவ்வளவு கட்டணும்? மாசம் நீங்க 10,000 ரூபாய் கட்டினா போது 10 மாசம். 10 மாசத்துக்கு 10. அப்ப வட்டிங்க? ஐயோ உங்களுக்குலாம் வட்டியே கிடையாது. ஐயோ சார், வட்டியே கிடையாதுங்களா? தாய்மார்களுக்கு வட்டியே கிடையாது. தாய்மார்களுக்கு வட்டியே கிடையாது. ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க சார்? முதல் மாசம் சம்பளம், கடைசி டியூ 2 டியூ 10,000 20,000 கட்டிடணும். இன்சூரன்ஸ் 10,000 கட்டிடணும். சரிங்க சார். அவ்வளவுதான், வேற டாக்குமெண்ட் பீஸ்லாம் வாங்க மாட்டோம். சரிங்க சார். சரி, நம்ம மாசம் கரெக்டா கட்டிடுறோங்க சார். சரி ஓகே, நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல பேங்க்ல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். இதெல்லாம் கட்டுறமா இருந்தா கேட்கணும். இவ எதுக்கு தேவையில்லாம எவ்வளவு கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறது. என்ன அது சொல்றாருங்க? இல்ல இல்ல நாங்க அவர் அப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பாருங்க. இங்க பாருங்க. ஓகே இருக்கானே, கொஞ்சம் லூஸ் மாதிரி. அப்படிங்களா? சரி ஓகே, நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல பேங்க்ல காசு அக்கௌண்ட்ல ஏறி. சரிங்க சார், போயிட்டு வாங்க. ಬಕ್ಕ ಮೇಗಡ ಬೋಗಡ ನಂಬಿ ನಂಬಿ ಬಿಯೆ ಎಂಬಿಗೆ ಡಾಯ್ ಕಾಯ್ ಕಾಯ್ ಮಾರೆ ಪಲ್ಲಾಡೆ ಬಸ್ಸೋಡೆ ಆಂಗೋಡೆ ನಕ್ಕೋಡೆ ಓಂ ದಾಮ್ ಕಳುಮಿನಿಯಾ ದಾಮ್ ತೂಮ್ ಕುಲಗಿನಿಯಾ ಈ ಕುಟ್ಟಿ ಮುನ್ನಾಲ ನೀ ತಿನ್ನಾಲ ನಾ வந்தால ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால
ஏதோ என் மனசுதான் படபடங்குது உன்னால டீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏனோ என் வவுறுதான் கடப்புடங்குது தன்னால மை டியர் மைனா உங்க நைனா கிட்ட சொல்லாத பண்ணாத ரவுசு தான் பழங்குது பிளவுஸ் தான் பண்ணாத ரவுசு தான் பழங்குது பிளவுஸ் தான் ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் பழங்குது வந்தால ஐ தொப்ப பொண்ணு கொழா புட்டு கண்ணா ரெண்டு கம்மர கட்டு மச்சியும் அழக கண்டு மயங்குதடி பொள்ளாச்சிதான் வெண்ணையின வெண்ணெய் இது ஊத்துக்குள்ளி வெண்ணெய் இது டோய் இது ஒரச உருகுதுடா டோய் மச்சாங்க புட்டாது நீ டூப்பு டூப்பு ஆனமல்ல பச்சை கிளிதான் டாப்பு டாப்பு தாயம் மனச நீ கடையிறிய மத்தால டீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏனோ எவ்வருதான் கடை முடங்குது தன்னால குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஐயோ ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால ஒண்ணு அங்க இருக்கு வழக்க ஒண்ணு இங்க இருக்கு நெல்லு குத்தும் நேரம் எது சொல்லுடைய சித்திரமே கட்டையின கட்டை இது கடைஞ்செடுத்த நாட்டு கட்டடோய் இவ அழுத்தி குலுக்கி அசத்தி புட்டாடோய் ஒட்டாமதான் ஒதுங்கி நில்லு தூரம் தூரம் நான் கடிச்ச பச்சை மிளகா காரம் காரம் பார்த்தாவும் சொகுசுதான் விசில் அடிக்குது மனசுதான் ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால டீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏனோ எவ்வருதான் கடை முடங்குது தன்னால மை டியர் மைனா உங்க நைனா கிட்ட சொல்லாத பண்ணாத ரவுஸ் தான் பழங்குது பிளவுஸ் தான் சக்தி என்னப்பா கோயிலுக்கு போகும்போது சந்தோஷமா போன இப்போ இப்படி முகம் வாடி போய் வந்திருக்க என்னாச்சுப்பா அம்மா நான் பிறந்திருக்கவே கூடாதுமா ஊர்ல என்ன யாருக்குமே பிடிக்கலம்மா ஏப்பா சக்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுற அம்மா நந்தினியோட மாமா மகன் காளையன் நம்ம மாமாவை தப்பா பேசினாமா சட்டையை பிடிச்சி ஏன்டா என் மாமாவை தப்பா பேசுறேன்னு கேட்டா அதை கேட்க நீ யாருன்னு நந்தினி கேட்கிறாம்மா. அம்மா என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்மா. நான் பிறக்காம இருந்திருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பம்மா. உன்னாலதானே மாமா இவ்வளவு கஷ்டம்மா. அம்மா இந்த ஊர்ல உன்னையும் என்னையும் யாருக்குமே பிடிக்கலம்மா. சக்தி என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீ மட்டும்தான்டா. நீ ஒருத்த இல்லைடா இந்த அம்மா என்னைக்கோ செத்துருப்பாடா. நான் வாழ்ற வாழ்க்கைய உனக்காக தான்டா.
நீ எதுக்கடா அனாதை ஆகணும்? உனக்காக நான் இருக்கேன்டா. உன் அம்மா இருக்கா. என் உசுரை கொடுத்தாவது உன்னை நான் அழுதாளே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, தேய்பிறை காணும் வெண்ணிலா, தேவது உண்டோ என் நிலா, உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட, விழி மூடாதோ. அப்பா அப்பா 20 வருஷமா பழி வாங்க நினைச்ச உன் மாமனை பழி வாங்க இப்ப நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த செல்வராஜோட காடு தோட்டம் நமக்கு சொந்தமானா அந்த நந்தினி எனக்கு பொண்டாட்டி ஆகணும். அந்த காடு தோட்டத்தை நம்பி பொழைக்கிற அம்மாளும் மகனும் நிச்சயமா தெருவில் நிற்பாங்க. ஆனா காளையா, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா கழுதோடைய காலையா இருந்தாலும் பிடிச்சுதானே ஆகணும். என் சட்டையை பிடிச்ச மச்சானா அவ தங்கச்சி நிம்மதியாவே இருக்க கூடாது. என் தங்கச்சி மகன் நந்தினி உனக்கு தான்டா. அப்பா, எனக்கும் நந்தினிக்கும் கல்யாண ஏற்பாட நீ பண்ணு. ஆத்தாளுக்கும் மகனுக்கும் கருமாறி ஏற்பாட நான் பண்றேன். காளைய மட்டும் உங்க தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணிட்டா அந்த குடும்பமே உங்களுக்கு அடிமை. அப்பா, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் வரேன்ப்பா. வெற்றி, எனக்கு தான் படிப்பு வரல. நீயாச்சு நல்லா படிச்சா அது இந்த அண்ணனுக்கு பெருமை. இந்தா செலவுக்கு வச்சுக்க. தேங்க்ஸ் அண்ணா, வரேண்ணா. அழகம்மா கிட்ட பொண்ணு கேட்டு அந்த நந்தினியை அவனுக்கு கட்டி வைக்கிறேன். அவளோட சொத்து சுகம் எல்லாமே உனக்கு தான். அவங்க வீட்டுல, என் தங்கச்சி வீட்டுல யாரும் நிம்மதியாவே இருக்க கூடாது. போடா லூசு, உன்னை காதலிக்கிற பதிலா உங்க அண்ணன் காளையனை காதலிச்சிருக்கலாம். அவனாச்சும் குட்டி போட்ட நாயாட்டம் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்திருப்பான். நீயும் தான் இருக்கியே. அத்தை மகளே, காதல் என்பது ஒருவரை மட்டுமே காதலிப்பது. இந்த பிறவியில் மட்டுமில்லை கண்மணி, மற்ற எல்லா பிறவியிலும் நானே உன் காதலனாக வர வேண்டும். இப்போது நான் உன்னை உதைக்க வேண்டும். மாமன் மகனிடம் இப்படி மனக்கசப்பாக பேசுவது மிகவும் தவறு. இங்க பாரு, நீ இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை அப்படியே படுத்து நினைச்சு கொள்ளுற தவிர எனக்கு வேற வழி இல்லை. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அதுவா, என் தாய் மாமனை கூட்டிட்டு எப்ப என்ன வந்து பொண்ணு கேட்க போற? முதல்ல என் அண்ணன் காளையன் கல்யாணம், அப்புறம்தான் நம்ம கல்யாணம். வெற்றி, உன்னோட காதலியா மனைவியா வாழ போற அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே, குங்குமத்தில் புரட்டி எடுத்த குண்டுமல்லி சேரமே.
எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும். எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருட்டுக்கும் எனக்கும் தான் அது புரியும். கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி வரை நான் மூழ்கத்தேன் பாய்ச்சுமே. சுடர் முல்லை மலத்திடல் நாணுவதே என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. உன் ஜன்னல் நிலவுங்க வந்தாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு. கனி அதில் முக்கியம் கொண்ட முதல் கனி பார்த்து விட்டே. பத்தினி பெண்ணின் பத்தியம் தேட ஓரிடம் வேர்த்து விட்டே. பூர்வ ஜன்மோர் பந்தம் நீ வந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது. மனசிலும் வெட்கச் சிரிப்பிலும் வாழ்ந்திருப்பேன். என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுக்க குண்டு மல்லி சரமா. மந்த மாருதம் உந்தன் மேனியில் பூத்திருக்கோ என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. உன் ஜன்னல் நிலவுங்க வந்தாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு. எப்படியோ ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸை வச்சு பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டோம். ஆனா இந்த பணத்தை வைக்கிறதுக்கு இடம் தான் இல்லப்ப. பேங்க்ல போட்டலான்னா ஐடி பிரச்சனை வந்துடும். சரி போ வெங்கடேஷ் மாமாவை கூட்டு வாங்கி ஒரு 200 ஏக்கர் நிலம் வாங்கி விடலான்னா அது நம்ம மண்ணில் போகிற வரைக்கும் நம்மளால் பொழைக்க முடியாது. சரி இப்போ பேசாம ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாமா? கட்சி ஆரம்பிச்சா நம்ம ஃபேமஸ் ஆக முடியும். ஆனால் தான் கட்சி ஆரம்பிக்கலாம். ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்றது? ஒரு சினிமா எடுத்துட வேண்டியதுதான். நாமளே நடிச்சு டைரக்ஷன் பண்ணி ஹீரோவை நடிச்சிட வேண்டியதுதான். ஆனா இதுக்கு நடிகை வேணுமே, கதை வேற வேணும். சார் நீங்க என்ன பண்றீங்க? என்னது கையை தூக்கு? அர்க்கானி நீயா? நானே தான். அப்படியே அந்த ஒரு கையை தூக்கு. அந்த இன்னொரு கையை தூக்கு. ஆஹா இப்ப என்ன சார்? அப்படியே அப்படியே லைட்டா இடுப்பாட்டு. அப்படியே அங்க இருந்து ஓடி அந்த கட்டிப்பிடி. கட்டிப்பிடிக்கணுமா? ஆமா. ஓகே. எதுக்குங்க சார்? படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருந்தேன். கிடைச்சிட்ட. பேங்க் மேனேஜர் நம்புறதுக்கே என்னால இன்னும் முடியல. இதுல டைரக்டர் வேற ஆக போறீங்களா என்ன? அதான் நான் வரும்போது மேலது கீழ வரைக்கும் ஆங்கிள் மாதிரி கை வச்சீங்களா? எல்லாம் ஃபைனான்ஸ் காசு. அப்படியாங்க சார்? சரி நிஜமாவே படம் எடுக்க போறீங்களா? ஆமாமா. கதாநாயகி? இந்த படத்தோட கம்பெனியோட பேரு மன்மதன் சின்னக்கேணி சினிமா. நல்லவேளை மன்மதன் முதல் படம். இந்த படம் உலகத்திலேயே இது வரைக்கும் ஓடாத கிண்ண சாதனை எடுக்க போகுது. அப்படிங்களா? சரி கதாநாயகி யாரு? அந்த படத்துல கதாநாயகி நீ, நான் கதாநாயகி. இடுப்புல தான் உங்களுக்கு
தூக்கி வைக்கணுமா இருக்கு. உங்களை கதாநாயகனை வச்சு நான் எப்படி சார் டூயட்லாம் ஆடுறது? வேற ஆளை வச்சு அமௌண்ட் அதிகமா செலவாகும். அப்படிங்களா? அதனால நீங்களே நடிச்சிடுறீங்க. ஓகே. ஹீரோ நீங்க தான். ஆமா. சரி சார். படத்துக்கு ஏதாவது பேரு? படத்துக்கு பேர் அப்புறம் யோசிச்சுக்கலாம். முதல்ல கதையை கண்டுபிடிக்கணும். சரி, எங்க கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நேரம் என்ன பண்றோம்னா, லீவை போட்டுட்டு ஒரு 10 நாள் ஊட்டியில போயிடலாம். அங்க போய் ரூம் எடுத்து உட்காந்து பொறுமையா யோசிப்போம். சரி, யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் போய் படத்தை நடிக்கிறேன், நான் அழகாவா இருக்கிறேன். ஐயோ, என்னடா இருக்கா நீ இப்படி சொல்லிவிட்ட? வேற உன் முகத்தை பார்த்தா அப்படியே மீனா மாதிரி இருக்கு. அப்படியே கழுத்துக்கு கீழே இங்க கை வச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நவுத்தி பிடிங்க. குஷ்பு மாதிரி இருக்க. ஓ, இங்க குஷ்பு. இடுப்பு சிம்ரன். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது நீங்க வர்ணிக்க. காலு ரம்பா மாதிரி இருக்க. நீங்க காலைய பார்க்கலையா, அப்புறம் போய் ரம்பா மாதிரின்னு சொல்றீங்க? அங்க இருந்து வரப்பே பார்த்தேன். பாத்துட்டீங்களா? சரி, ஆக மொத்தம் தமிழ்நாட்டு கதாநாயகியோட ஒத்துமொட்ட கலவனி. ஓ, கலவை. சரி, ஹீரோ? ஹீரோ தான் நானு, உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரர். சார், அழகு மன்மதன். ஏதோ வேட்டையாடி விளையாட கமல் மாதிரி இருந்தா பரவாயில்ல, அப்பு கமல் மாதிரி இருக்கிறீங்க. நான் உங்களை வச்சு என்ன பண்றது? அந்த மன்மதனோட சின்ன மன்மதன். சரி, இங்க பாருங்க, இதெல்லாம் ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஓகே. என் புருஷங்கார ஒருத்தர் இருக்காரு, அவரை என்ன பண்றது? முக்கியமா நீ என்ன பண்றனா, நாளைக்கு வீட்டுக்கு போனது இந்த தாலியை கழட்டி வச்சிரு. ஐயோ, பாருங்க, என் புருஷன் நல்லவரோ கெட்டவரோ, இந்த தாலியில நான் கழட்ட மாட்டேன். நீ கதாநாயகி ஃபேமஸ் ஆயிடுமா, கோடீஸ்வரர் ஆகணுமா வேணாமா? வீடு காரு பங்களாலாம் வேணுமா வேணாமா? ஆமாங்க சார், தாலி இன்னொன்னு கூட கட்டிட்டு போயிடலாம். வீடு எல்லாம் சம்பாரிச்சுனா உடனே ஃபேமஸ் ஆனாதான் வீடு தோட கட்டலாம் வாங்கி போட முடியும். தாலி எத்தனை வேணா வாங்கி மாட்டிக்கலாம் சார். அது வருது. நாளைக்கு நீங்க தாலி கட்ட சொன்னா கட்ட மாட்டீங்களா? கட்டுறேன். அப்ப இன்னொன்னு முக்கியமா உன் பேரை மாத்தணும். இன்னையில இருந்து இல்ல, அர்க்கானிங்கிறது நல்லா தானே இருக்குது. அது வந்து காமெடிக்கு நல்லா இருக்கும். சரி, இன்னையில இருந்து நீ ஹீரோயின் இல்லையா? ஆமா. அதனால பேரு மாத்தணும். என்ன பேரு? இன்னையில இருந்து உன் பேரு ஆயிஷா. ஆயிஷாவா? சரிங்க சார். நம்ம கதையை பத்தி யோசிக்கிறதுக்கு எங்கேயோ போய் ரூம் போட்டு தங்கலாம், நீங்களே போலாமாங்க சார்? அடுத்த வாரம் நேரா முசில இருந்து பிளேட். சரி, என் புருஷனை எப்படியோ சொல்லி கழட்டி விட்டு வந்துடுறேன், நம்ம போயிடலாம். சரிங்க சார், நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். தங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. தங்க, இந்த வருஷத்தோட நம்ம நந்தினியோட படிப்பு முடிய போகுது. அதனால நந்தினிக்கு ஒரு கண்ணாலத்துல பண்ணலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். அண்ணே, நம்ம நந்தினிக்கு கல்யாணமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. அண்ணே, நம்ம நந்தினிக்கு படிச்ச மாப்பிளையாவும் அவளுக்கு பிடிச்ச மாப்பிளையாவும் பாருங்க, சரிங்களா? ஏன் தங்கா, உன் மக சத்தி இருக்கும்போது நான் எதுக்காக என் பொண்ணுக்கு வேற இடத்துல போய் மாப்பிள்ளை தேன்னு? என் பொண்ணு நந்தினிக்கு உன் மக சத்திவேலுக்கு கண்ணாலத்தை பண்றதா நான் முடிவே பண்ணிட்டேன். அண்ணே, நந்தினி படிச்ச பொண்ணு. என் பையன் சக்தி மலை கூட பள்ளிக்கூட பக்கம் போகாதவன். படிச்ச பொண்ணு படிக்காத பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறன்னு சொல்றியே, எப்படினே? மாமா, என்ன மாதிரி படிக்காத நந்தினி கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழவே முடியாதுமா. சத்தி, படிச்ச பொண்ணுங்க எத்தனையோ பேரு படிக்காதவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழலையா? அதெல்லாம் என் பொண்ணு நந்தினி கிட்ட நான் அன்பா எடுத்து சொன்னேன்னா அவ கேட்டுக்குவா. மாமா, நந்தினி என்னை கட்டிக்கவும் மாட்டா, என்னை மதிக்கவும் மாட்டா. வீணா ஆசையை வளர்த்துக்காதீங்க மாமா. தங்கா, நீ கம்முன்னு போய் நீ சத்தியோட ஜாதகத்தை கொண்டு வா. நான் சத்திய ஜாதகத்தையும் நந்தினி ஜாதகத்தையும் வச்சு நான் ஜோசியம் பார்க்குறேன். 2 பேரும் சேருன்னு விதி இருந்தா அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ போக்கண்ணு, நீ போய் சத்திய ஜாதகத்தை கொண்டு வா. சரிண்ணே.
சரிங்கண்ணே, நான் பார்த்துட்டு வரேன். சரிங்கண்ணே. அழகம்மா, அழகம்மா, நம்ம பொண்ணோட ஜாதகத்தையும் என் தங்கச்சி மகனோட ஜாதகத்தையும் வச்சு ஜோசியம் பார்த்தேன். 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம பொண்ணு நந்தினி அவ அத்தை வீட்டுக்கு தான் வாழ்க்கைப்பட்டு போவான்னு ஜோசிக்கார அடிச்சே சொல்றா. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம பொண்ணோட தகுதி எங்க, போய் அவனோட தகுதி எங்க? அவனுக்கு போய் கட்டி கொடுக்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன புத்தி கதி கேட்டு போச்சா? ஏண்டி காலம்புறா நம்ம தோட்டத்துல வேலை செஞ்சு நம்மள வாழ வைக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவனுக்கு நம்ம பொண்ணு கொடுத்த என்னடி தப்பு? நீங்க பாருங்க, எனக்கு தெரியாம தோட்டத்துல வீடு கட்டி கொடுத்தீங்க, நானும் அமைதியா போனா போட்டேன்னு விட்டு கொடுத்தேன். எனக்கு தெரியாம அங்கேயே வேலையை போட்டு கொடுத்தீங்க, சனி எங்க பொழப்புக்கு என்ன பண்ணுன்னு விட்டேன். எனக்கு தெரியாம அப்பப்ப காசு பணம் போயிட்டு இருந்தது, சரி என்ன பண்ணி தொலைறதுன்னு நானும் அமைதியாத. ஆனா என் பொண்ணு விஷயத்துல மட்டும் ஏதாவது தொலைவிட்டீங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு வந்து நிக்கிற என் தங்கச்சிய நாம்பள ஒதுக்கி வச்சா அவளுக்கு ஒரு ஆதரவு இல்லாம போயிருமேடி. பாருங்க, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் பிள்ளைக்கு அவனோட சேர்த்து கல்யாணம் சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. வழி மாறி போன தங்கச்சி இன்னைக்கு வாழ்க்கை இழந்து நிக்கிறா. அவளை வாழ வச்ச என்னடி தப்பு? இன்னொரு பிறவையில என் தங்கச்சி என் கூட பிறக்க போறதில்ல. கூட பிறந்த எந்த பிறவையில என் தங்கச்சி நல்லபடியா வாழல. இந்த அண்ணன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் தங்கச்சி சொத்தை விட்டு கொடுத்தா. இந்த அண்ணன் மான மரியாதையோட இந்த ஊர்ல கௌரவமா வாழுங்கிறதுக்காக சொந்தத்தை விட்டு கொடுத்தா. இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என் தங்கச்சிக்கு நாம என்னடி பண்ணணும்? ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்தாம்மா, இல்ல ஒரு நகை தான் செஞ்சு போட்டாம்மா, இல்ல ஒரு நேரம் சோறு தட்டி தான் ஆக்கி போட்டாம்மா. என் கூட பிறந்த பொறுப்புக்கு இந்த அண்ணனால இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியலடி. இந்த அண்ணன் நல்லா இருக்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கி நிக்கிற என் தங்கச்சி மகனுக்கு பொண்ணு கொடுத்த என்னடி தப்பு? நல்லா இருக்கு மச்சான் உன்னோட நியாயம். என் தங்கச்சி மகளை உன் தங்கச்சி மகனுக்கு கட்டி கொடுத்தா நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு விரல சூப்பிக்கிட்டு இருக்கட்டுமா? என்ன மச்சான் அப்படி பாக்குற? 20 வருஷமா வாசப்படிய மிதிக்காதவன் எதுக்கு மிதிச்சேன்னு தெரியுமா? என்னோட மகனோட உரிமைக்காக. அவனோட அத்தை மவளை அடுத்தவனுக்கு கட்டி கொடுக்கவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உரிமைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என் மகனுக்கு முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் மச்சான். என் பொண்ண என் தங்கச்சி மகனுக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பம் பேரு தெரியாத அனாத நாய் என் அத்தை மகளை கட்டிக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய், உன்ன மாதிரி குடி கூத்தியானு சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களடா என் தங்கச்சி மகன். கெட்ட எண்ணமும் கெட்ட சாவகாசமும் இல்லாத தங்கமான பையன்டா என் தங்கச்சி மகன். விட்டு போன சொன்னா கெட்டு போக கூடாதுன்னு பொண்ணு கேட்டு வந்தா
என் தங்கச்சி மகனுக்கு தான் பொண்ணு தருவேன்னு சொன்னான். அழகம்மா, அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இதான் நீ உன் அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதையா? அப்பா, என்ன மீறி எவைய அத்தமக கழுத்துல தாலி கட்டுறான பாத்துற. இதை என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது. இத மீறிட்டு என் தங்கச்சி மகனுக்கு தான் பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டு இந்த காலை என்கிட்ட மோதுன முடிஞ்சு போயிருவா. ஏய், மச்சன பையன மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க. இல்லனா நடக்கிறத வேட. இல்லனா என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய் காளையா, என்னடா இது? என்னதான் இருந்தாலும் அத்தை மகனுக்கு நீ கொடுக்குற மரியாதை தானே. இப்ப என்ன பிரச்சனை? என் பொண்ணு யாரை கட்டிக்கிறான்னு தெரியணும், அவ்வளவுதானே. நானே போனை போட்டு கேட்டேன். ஹலோ, சொல்லுமா. எங்கடி இருக்க? காலேஜில். இங்கே ஒரே பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லடி தங்கம். உங்க அப்பா இருக்காருல, உங்க அப்பா, அவரு உன் அத்தை மகனுக்கு தான் உன்னை கட்டி கொடுப்பேன்றாரு. என் அண்ணன் மகனுக்கு தான் உன்னை கட்டி கொடுப்பேன்ற. நீ சொல்லு, உன் அத்தை மகனை கட்டிக்கிறியா இல்ல மாமா மகனை கட்டிக்கிறியா? அத்தையா? எவன் எனக்கு அத்தை? அவளையெல்லாம் நான் மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. அப்படி சொல்றீங்க. நான் என் மாமா மகனை கட்டிக்கிறேன்னு சொல்லு. போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. நீ சொல்லு, மாமா மகன் காளையனை தான் கட்டிக்குவேன்னு நீயே சொல்றீ என் தங்க பிள்ளை. காளையனா? அந்த மஞ்ச மக்கான கட்டிட்டு நான் என்னமா பண்ணட்டும்? படிக்காத பட்டிக்காட்டான கட்டிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் கட்டிக்கிறேன்னு சொன்னது வெற்றி மாமாவை. வெற்றி மாமனை கட்டிக்கிறேன்னு சொல்லுமா. சரி போனவே. சரி சரி, வச்சிரு வச்சிரு. அண்ணே, இப்ப என்ன மச்சான் சொல்ற? உன்னோட மவ என் பையனை தான் கட்டிக்கிறேன்னு சொன்னான். தலகீழா நின்னாலும் என் தங்கச்சி மவ ஓ தங்கச்சி மகனை கட்டிக்க மாட்டா. சரி அழகம்மா, நாளைக்கு நல்ல ஜோசியக்காரனை பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடலாம். சரிங்க அண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. வாடா கலையா, போலாம். தங்கம்மா, ஓடு காளி முட்டை, வாடி வெளியா, வாடி வெளியா. இந்த கத்து கத்துற கோழி பயிர பாத்தியா இவளுக்கு? அண்ணி வாங்க, நீ சொல்லுங்க. நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அண்ணியா? யாருக்கு யாரு அண்ணி? அப்படியே போட்டானே. நீ கெட்ட கேட்டுக்கு என் புள்ள உன் வீட்டு மருமகளா வரணுமா? அது எப்படி? ஓ பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் புள்ள வாழ்க்கை நாசமா போகணும். அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் அண்ணன் தான் நந்தினி சக்திக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நானும் என் மகனும் நந்தினியை கட்டிக்கணும்னு கனவுல கூட நினைச்சது இல்ல. நீ ஏடி, அந்த ஆளுக்கு அறிவில்லை, அவன் 1000 சொல்லுவான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உன் பையனுக்கு என்னடி தகுதி இருக்கு? சொத்து சொகா இருக்கா? இல்ல படிப்படிவுதான் இருக்கா? உங்களை எல்லாம் தோட்டத்து வீட்டுல தங்க விட்டதே தப்படி. அப்படியே அன்னைக்கே கழுத்தை பிடிச்சு தள்ளிருக்கணும். அண்ணே, உங்களுக்கு துரோகம் நினைக்கணும் கனவுல கூட நாங்க நினைச்சது இல்ல. நானும் என் மகனும் என்னைக்குமே எங்க தகுதிக்கு மீறி நாங்க ஆசைப்பட்டதே இல்லை. ஆசைப்பட்டதே இல்லை. இங்க பார், இப்ப சொல்றேன், நாளைக்கு காலையில விடியும் போது நீ என் முன்னாடி நிக்க கூடாது. பணம் காசு ஏதாவது வேணா கேளு,
எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்குறேன். ஆனா என் புள்ள வாழ்க்கைக்கு மட்டும் உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, வேண்டானே, எனக்கு காசு பண்ணலாம் எதுவுமே வேண்டாம். யாரும் இல்லாத அனாதையா வந்து நின்னப்ப எங்களுக்கு வாழறதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அண்ணே, என்னைக்குமே உங்க காலுக்கு செருப்பா இருப்போமே தவிர தோல்ல போற தொண்டா இருக்கிற நாங்க ஆசைப்படவே மாட்டோம். என் அண்ணன் மகன் நந்தினி நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா வாழணும். நாங்க இருந்தா அவ வாழ்க்கை கெடுதல் நீங்க நினைச்சீங்கடா. நானும் என் மகனும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடறேன். நாங்க போயிடறோம். எனக்கு என் அண்ணன் மகன் வாழ்க்கை நல்லா இருந்தா அது போதும். பசு பசுவோட தான் சேரணும், பசு பொன்னியோட சேரக்கூடாது. புரியுதா? ஓ, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்கம்மா. அம்மா ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? முகம்லாம் வாடி போயிருக்கு. என்னமாச்சு? என்னமாச்சு? சக்தி, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம்டா. ஏமா? வேண்டாம்டா, நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நம்ம யாருக்கு பாரமா இருக்க வேண்டாம். அதனால இந்த ஊரை விட்டே போயிடலாம்ப்பா. மாமா, மாமனை விட்டுட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சதே இல்லம்மா. இப்படி திடீர்னு போலான்னு சொல்றேன், என்னம்மா? சக்தி, என் அண்ணன் எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். மக்களுக்காக செலவை சுமந்த ஏசு மாதிரி என் அண்ணன் எனக்காக எத்தனையோ துன்பத்தை தாங்கிக்கிட்டாருடா. போதுண்டா, இதுக்கு மேல அவர் கஷ்டப்பட வேண்டாம். ஏன் அவன் பொண்டாட்டி பிள்ளை கூட ஒரு மனுஷனை மதிக்குதுடா. போதும் சாமி, என்னால என் அண்ணன் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இங்க பாரு சக்தி, நம்ம யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம் சாமி. நம்ம போயிடலாம்டா, சொன்னா கேளுடா. அம்மா, நான் மாமா விட்டுட்டு வரமாட்டேம்மா. சக்தி, உனக்கு உன் மாமா முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? இங்க பாருடா, உனக்கு உன் மாமா தான் முக்கியம்னு சொல்லிடு. நான் எங்கயாவது எப்படியாவது போய் தொலைறேன், போயிடுறேன்டா. அம்மா, நீ உடம்பு முக்கியமா உயிர் முக்கியமானு கேட்குறம்மா. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல அம்மானு கூப்பிடுமா, அப்புறம் அப்பான்னு கூப்பிடுமா. ஆனா நான் மாமானு தான் அம்மா கூப்பிட்டேன். இது நாள் வரைக்கும் எனக்கு அப்பா இல்லைன்னு குறையே இருந்தது இல்லம்மா. ஏன்னா எனக்கு அப்பாவா ஆசானா மாமாவா இருந்து எல்லாமே பண்ணியிருக்காருமா. தாய் கூட பிறந்தவனை தாய் மாமனா நான் பார்க்கலம்மா, இன்னொரு தாயா பார்க்கிறம்மா. அம்மா, என்னால மாமா விட்டு வர முடியாதுமா. உன்னை விட்டுட்டு எப்படி என்னால் இருக்க முடியாதோ மாமனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுமா. சக்தி, எனக்கு மட்டும் என் அண்ணன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியாடா? எனக்கு என் அண்ணன் பாசத்தை விட என் மக வாழ்க்கை தாண்டா முக்கியம். டேய் சக்தி, நாம இங்க இருந்தா நந்தினி கல்யாணம் கெட்டு போயிடும் நினைக்கிறப்ப நமக்கு இங்க என்னடா வேலை சொல்லு? நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம் சார். சொல்றத கேளுடா சக்தி. தங்க சத்தி, தங்க என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க 2 பேரும் தான் முன்னாடி நின்று ஜாம்னு நடத்தி கொடுக்கணும். பத்திரிக்கை என் தங்கச்சிக்கு தங்கத்துக்கு தான் கொடுக்கணும்னு நான் ஆசையா வந்திருக்கேன். இந்தா பத்திரிக்கை வாங்குங்க. இந்தா முதல்ல 2 பேர் பத்திரிக்கை படிங்க. சத்தி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உனக்கு வேட்டி சட்டை இந்தா வாங்கிக்க. தங்க உனக்கு சேலை ஜாக்கெட்டு வச்சுக்குமா. அண்ணே, இதெல்லாம் எதுக்குண்ணே எங்களுக்கு? தங்க
அண்ணம்புள்ள கல்யாணத்துக்கு தங்கச்சிக்கு புடவை எடுத்து கொடுக்கலன்னா இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கம்மா. அம்மாடி, என் தங்கச்சியும் என் தங்கச்சி மகனையும் ஊருக்குள்ள எந்த பையனும் தப்பா பேசக்கூடாது. அம்மா, இந்தா இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்குமா. அண்ணே, எதுக்கு என்ன பணம்? அண்ணம்புள்ள கல்யாணத்துக்கு அத்தாங்கிற முறையில என்ன சீர்திருத்தம் செய்யணுமோ அத்தனையும் செய்யுமா. எவன் முன்னாடிய என் தங்கச்சி தலை குனிஞ்சு நிக்கவே கூடாது. அண்ணே, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பணம்? தங்கம், என் தங்கச்சி அண்ணம்புள்ள கல்யாணத்துக்கு சீசனத்தை செய்யலன்னா ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க. அதனாலதான்மா அத்தாங்கிற முறையில உன்னால என்ன சீசனத்தை செய்யணுமோ அத்தனையும் செய்யுமா. பணம் பத்தல சொல்லுமா, நான் தர்றேன். இல்லண்ணே, வேண்டாம், எனக்கு இதுவே போதும். சத்தி, ஒரு நிமிஷம் இரு. சத்தி, இது உன் அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்து பத்திரம். வச்சிக்கப்பா. மாமா, வச்சிக்க சொல்றேன். எனக்கு எதுக்கு மாமா சொத்து? சொத்து சுகம் எல்லாம் சத்தி, நம்ம தோட்டத்தை நான் 2ஆ பிரிச்சிட்டேன். நம்ம தோட்டத்தை நான் 2ஆ பிரிச்சுட்டு என் தங்கச்சி உன் அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை இதுல எழுதி வச்சிருக்கப்பா. வாங்கிக்கியா, வாங்கிக்க. எங்களுக்கு எதுக்கு மாமா சொத்து? எங்க சொத்தே நீங்க தான் மாமா. நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு மாமா சொத்து? சொத்தை கொடுத்து மாமா எங்களை பிரிச்சிடாதீங்க மாமா. என் பொண்ணை கட்டி கொடுத்து என் தங்கச்சி குடும்பத்தை வாழ வைக்கிறது ஆசைய காத்துக்கிட்டு, ஆனா அந்த பாலா போல ஆட்டவ என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாரு. நான் இல்லாத காலத்துல என் பொண்டாட்டிய உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. தங்கம், என்னதான் இருந்தாலும் இது உனக்கு சேர வேண்டிய பங்கு தானே. வாங்கிக்கமா, வாங்கிக்கமா. அண்ணே, எனக்கு உன்னை விட பெரிய சொத்து என்னென்ன இருக்கு? எனக்கு சொத்து வேண்டாண்ண, எனக்கு சொந்தம் தான் வேணும். அண்ணே, கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், எனக்கு அது மட்டும் செய்யட போதும். சக்தி, இங்க வாப்பா. அண்ணே, நான் இல்லாத காலத்துல என் பையனை காப்பாத்தி கரை சேர்த்துட்டேன். எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். தங்க, நந்தினியோட கல்யாணம் முடிக்கிட்டு சத்திக்கு நானே வேற ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சத்தி, கல்யாண வேலை நிறைய இருக்குடா, நீ வீட்டுக்கு வா. தங்க, இன்னும் நிறைய இடத்துல நான் பத்திரிக்கை கொடுக்கணும். நான் போயிட்டு வரேம்மா. சரிண்ணே, பத்திரமா இருமா. நான் வர்றேன். சக்தி, நம்ம மேல உள்ள பாசத்தால சொத்தை 2 பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு. இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள 4 பேருக்கு தெரிஞ்சா அது நமக்கு தான் அசைக்கும். இங்க பாருடா, அதனால நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இது மட்டும் நடந்துச்சுன்னா நந்தினி கல்யாணமே நின்று போயிடும்டா. டே சக்தி, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. அம்மா,
நந்தினியோட கல்யாணம் முடியட்டுமா. நீ சொல்ற மாதிரி நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாமா? போதுடா. ஏபுல அருக்காணி. என்ன காணி? அருக்காணி. இங்க பாரு மாமா, உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன அருக்காணின்னு கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்கன்னு. ஏண்டி பேசாம பணியாரம் கடை போட்டு பொழைச்சிருக்கலாம். நீ பாட்டுல அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு இந்த ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்து என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஷூட்டிங் எடுத்து பெரிய ஆக வேண்டாமா? சரி முதல்ல கடைசியமா சொல்றேன், இனிமே நான் அருக்காணின்னு கூப்பிடாதீங்க. அருக்காணின்னு கூப்பிடாம அருக்காணின்னு கூப்பிடாம வேற என்னத்த சொல்லி கூப்பிடுறதா? என்ன இனிமே நீங்க ஆயிஷான்னு கூப்பிடுங்க மாமா. நான் தான் இப்ப கதாநாயகியாக போறேன்ல. அது ஆயா? ஆயில காலையில வரும். ஆயிஷா. ஆயிஷா. ஆயிஷாவா? என்னடி பேரு இது? அருக்காணிங்கிற பேரு எவ்வளவு நல்லா இருந்தது. ஆய் இதெல்லாம் ஒரு பேரா? சரி அதை விடுங்க. இங்க வந்து யாராவது இந்த யாரு அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா உங்க பொண்டாட்டின்னு மட்டும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. தாலியை கழட்டி போட்டு வந்துட்டேன். ஏன்டி பொண்டாட்டின்னு சொல்லாம வேற என்ன தெரியும் சொல்றது? வேற நீங்க என்னோட மேனேஜர்னு சொல்லுங்க. மேனேஜரா? ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது வந்து கேட்கும்போது மேடத்துக்கு என்ன கல்யாணம் ஆகல, மேடத்துக்கு இப்பதான் 18 வயசு ஆகுதுன்னு சொல்லணும். சரிங்களா மாமா? அதெல்லாம் இந்த தொப்பை இப்படி நிமித்திக்கிட்டு வந்து இவதான் என் பொண்டாட்டியா இருக்கானே, நான் தான் இவன் புருஷன் சீனுலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களா? சொல்லுங்க பாப்பா. நம்புற மாதிரி நீ சொல்லுங்கம்மா. சரி சரி டைரக்டர் வராரு, நீ வாயை வச்சிருக்க இந்த பக்கம் ஓட்ட வாயை வச்சிரு. இன்னைக்கு பாரு ஷூட்டிங் அப்படியே. வாங்க வாங்க சார். ஆயிஷா, are you ready? Yes sir, are you ready? ஆமாங்க சார், நம்ம ரெண்டு பேருக்கு எந்த பொருத்தம் இருக்கோ இல்லையோ கண்ணாடி பொருத்தம் கரெக்டா இருக்குதுங்க சார். ஆமாமா, இன்னொரு பொருத்தமா இருக்கு. இதுகிட்ட பாருங்க, பேருக்கு தான் புருஷன், ஒரு பொருத்தமும் கிடையாது. அழகுலயும் 2 பேரும் ஒரே மாதிரி. யார் 2 பேரும்? நம்ம ரெண்டு. சரிங்க சார், நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து டிஸ்கஷன் பண்ணணும். கதை எப்படின்னு தெரியணும்ல. ஆமா, உட்காந்துக்கலாமா? நீங்க மடியில கூட உட்காந்துக்கோங்க. ஏய் 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 என்னடா பெரிய அக்கா போறா இருக்கு இவங்கிட்ட. எப்ப பார்த்தாலும் மடியில ஏறதுக்கே குறியா இருக்கான். அருக்கானே மடியில ஏறதுக்கே குறியா இருக்கா எப்ப பார்த்தாலும். அதோட இருந்துக்கணும். வேற ஏதாவது வந்து கண்ணாடி தொண்டை வரைக்கும் விட்டு ஆட்டி போடுவேன் சார். சரி ஆயிஷா, நான் இவர் அங்கே வீட்டுல விட்டுட்டுவான்னு சொன்னல, இவர் ஏன் கூட்டு வந்தா? என்னங்க சார் பண்றது, அங்கதான் கேரகம் பணியாரம் பின்னாடியே சுத்துதுன்னா ஊட்டிக்கு வந்தா கூட வாழை புடிச்சிட்டு வர மாதிரி வந்துட்டாரு பாருங்க. உங்களுக்கு எந்த தொலையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம படம் பட்ஜெட் படம் 10 கோடி ரூபா போட்டு பண்றோம். கண்டிப்பா. ஆமா, அது இல்லாம இவர் உங்க வீட்டுக்காரன் தெரிஞ்சா பெரிய பெரிய ப்ரொடெக்ஷன் எல்லாம் வரமாட்டாங்க. எப்படி நீ பெரிய கோடீஸ்வரன் எப்படி ஹீரோயின் ஆக முடியும்? இல்லைங்க சார், நான் சொல்லிட்டேன். யாராவது வந்து கேட்டா நீங்க என் மேனேஜர் இருந்தா சொல்லணும், நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி ஓகே, நம்ம கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அவரை கொஞ்சம் வெளியே உட்கார வச்சிடலாமா? வெளியே காவலுக்கு? நானே எப்பன்ட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இருங்க கொஞ்சம் துரத்திட்டு வந்துடுறேன். யோ வெளியே போயா. வெளியே போயா. வெளியே போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கதவு திறந்து வச்சுக்கிட்டு தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண. கதவை மூடுனீங்க, கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து. சரி மக்களே நீங்களே சொல்லுங்க, கதவை மூடிட்டு தான் பண்ண முடியும், கதவை திறந்து வச்சுட்டு எப்படி பண்ண முடியும்? ஆயிஷா, கதவு திறந்திருந்தா இந்த டைரக்டர் மூடு வராது. உனக்கு எதுக்குடா மூடு வரணும்? இது என்னடா வம்பா? டைரக்டருக்கு மூடு வந்தாதான் நாங்க டிஸ்கஷன் பண்ண முடியும், நம்ம எப்படி வாழ்க்கையில பெரிய லாபம் முடியும். அதனால நீ மூடிக்கிட்டு இருக்கி கட்டிட்டு வெளியே போ. இல்ல ஆயிஷா, போனா போகட்டும், அந்த ஜன்னல்ல வேணா லைட்டா ஓரமா கதவு மூடிற சொல்லிரு. அப்படிங்களா? ஜன்னல்ல பாத்துக்கிட்டோம். சரி போங்க, அங்க போய் ஜன்னல்ல பார்த்து தொலைங்க. ஏதாச்சும் ஒன்னு பண்ணி தொலைங்க. பொண்டாட்டி அடுத்தவங்க கூட இருக்கிறது ஜன்னல்ல பாக்குறது இந்த மனுஷனா தான் இருப்பான் சார்.
போயிட்டாருங்க சார். நம்ம என்ன சீனுங்க சார் ஆரம்பிக்கலாம்? இப்ப நம்ம வந்து கதையோட பேர் வந்து நம்ம எடுக்க போறது காதல் கதை. காதல் கதை சார்? காதல் கதையா சார்? காதல் கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். உனக்கும் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கும் காதல் கதை தான் சார். அந்த டைட்டானிக் காதல் மாதிரி சார் ரொம்ப நேரம் குடியும்போது முட்டி வலிக்குது. நீங்க ரொம்ப குள்ளமா இருக்கீங்க. சேர்ல இருக்கிறீங்களா? வேணாம். வேணாமா? காதல் கதை. காதல் கதை. அடுத்தது டைட்டானிக் விட சூப்பரா வரணும். சரி. இப்போ என்ன பண்றோம்னா இந்த கதை வந்து எப்படின்னா என்னோட வீட்லயும் உன்னோட வீட்லயும் காதலை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க படத்து கதையில. சரிங்க சார். எதிர்ப்போடல, அடிக்கிறாங்க, துவைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, ஏன் சூடெல்லாம் கூட வைக்கிறாங்க. ஐயோ சார், சூடா? இந்த கதை நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாங்க சார், நம்ம ரெண்டு பேரோட காதலை எதிர்க்கிறது யாரு நம்ம வீட்டுல? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வேற யாரு? என் வீட்ல என் பொண்டாட்டி, உன் வீட்ல உன் புருஷன். சார் இது என்னங்க சார், ஏதோ கொஞ்சம் புதுசா இருக்குது. ஆமாமா, நம்ம கதை புது கடம் இல்லையா? ஏன்னா இது மன்மதன் சினிமா. அப்படிதான் இருக்குங்களா? சரி, ஓகேங்க சார், நீங்க சொல்றீங்க, ஏதோ சரியா இருந்தா ஓகே. சரி. சரிங்க சார். காதல் எதுக்குறாங்க, அப்ப நம்ம என்ன முடிவு பண்றோம்? சூசைட் பண்ற வேண்டிய இந்த கடைசி. ஐயோ, நேரா சூசைட் பண்றதுக்கு என் குண்டு கத்திரிக்க கூட நான் பணியார் கடையை போட்டு போயிருவேனே. இங்க இருந்து நேரா பொடி நடையா நடக்கிறோம். நடந்தே கோபுரத்துல ஏறிடுறோம். இந்தியாவிலே இருக்கிற சின்ன டவர் ஏர்டெல் டவர் நம்ம ஊர்ல கேனிவல் மோட்ல இருக்கு. ஆமாமா, அங்க டவர் இருக்கு. அதுல இருந்து குதிக்கிறான். அதுல இருந்து குதிக்கிறோமா? சார் எல்லாருமே ஃபால்ஸ்ல இருந்து தான் குதிப்பாங்க. நீங்க என்ன புதுசா டவர்ல இருந்து குதிக்கணும்ங்கறீங்க? அங்க குதிச்சாதான் வெங்கடேஷ் மாமா கிட்ட காசு வாங்க முடியும் அப்படிங்கிறீங்க. சரி, அப்பனா எனக்கு லொகேஷன் ஓகே, அங்க இருந்து குதிக்கிறோம். சரிங்க சார், குதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கட்டி பிடிச்சு குதிக்கணுமா, தனித்தனியா குதிக்கணுமா? கட்டிலாம் முடிக்க வேண்டியதுல வேற லிப் டு லிப் கிஸ். ஒரு 10 நிமிஷம் சார். 10 நிமிஷம் நான் தம் கட்டிடுவேன், நீங்க மூச்சு போயிடுதா? அப்படியே தான் உளுந்துடுறோமே. அப்படியே உளுந்துரும். சாக தானே போறோம், மேல சத்தா என்ன கீழே சத்தா அப்படியே என்ன? லிப்டோட லிப்ட் கிஸ்ஸோடயே உழுவணும். சார் சார் சார், லிப் கிஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இது வரைக்கும் லிப் கிஸ் யார்கிட்டயுமே பண்ணதில்ல. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிடுறேன். என்னது லிப் டு லிப் கிஸ் பண்ண தெரியாதா? பண்ணதில்ல. ஐயோ, நான் உனக்கு பண்ணி தரேன். எப்படி? ஃபர்ஸ்ட் படுக்கணுமா நிக்கணுமா? இல்ல ஒண்ணு பண்ணுவான், முதல்ல படுத்து ஒரு கிஸ் பண்ணி பார்ப்போம். படுத்துட்டா? ஆமா சார், படுத்ததுக்குள்ள அந்த குண்டு பையன் வந்துருவாங்க சார். நம்ம நின்னுட்டே அடிக்கலாம் சார். அப்ப அவன் ஜன்னல்ல இருக்கான், ஜன்னல்ல பாத்துட்டு இருப்பான். வேற அவசரத்துல லிப் டு கிஸ் கொடுத்துருவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி வாங்க. யோ, எரும மாட்டு சாணி, உடனே வரணுமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்தா தான் என்ன? கொஞ்சம் கேப் டச்சிங் ஆறதுக்குள்ள குறுக்க வந்து பூந்துட்டா. ஆயிஷா, நான் உடனே லக்கேஜ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். ஐயோ, டைரக்டர் வேற டென்ஷன் ஆயிட்டாரே. நான் எப்படியா கதாநாயகி இருந்து இப்படி வந்து மன போடுறியே? 10 நிமிஷம் ஆள் இல்லன்னா என்னென்னமோ நடக்குது. 10 கோடி பட்ஜெட் படம், ஒரு லிப் டு லிப் கிஸ் கொடுக்காம வந்தா டைரக்டர் என்ன ஆவறது? என்ன ஆவறது? சொல்லு. எப்படி கதை வரும், எப்படி கதை சக்சஸ் ஆகும்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, நம்ம கிஸ் அடிச்சலாம். அந்த ஆளை நான் விட்டுட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. சரி, போலாம். முதல்ல பேக்கப் பண்ணி வெள்ளால பட்டி அனுப்பிடு. சரி, போலாம், போங்க. பாண்டியா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து என் அத்தை மக எனக்குத்தான் மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்துட்டா ஆசைய. உன்னை மனக்கேட பேசிட்டு உன் தம்பி கூட மனவரையில் உட்கார்னு நினைக்கிறேன் காளையா. என் கூட வாழாத அவளை என் தம்பி கூட மட்டும் வாழ விட்டுருவேன்னு நினைச்சியா? அறியும் சிவனை ஒண்ணு, அறியாதவர் வாயில மண்ணு. இத அவளுக்கு புரிய வைப்பண்டா. அத்தனை பேர் முன்னாடியும்
உன்னை அசிங்கப்படுத்திட்டா காளியா. படிக்காத பட்டிக்காடான்னு மனச பதற வச்சா, மஞ்சமாக்கான்னு சொல்லி பதற வச்சா. அவளை சும்மா விடக்கூடாது காளையா. டேய், எட்டாத பழத்துக்கு கொட்டாய் வரவ இல்லடா இந்த காளைய. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அத அவ புரிஞ்சுக்குவா. என் மச்சான் பொண்ணு தரலன்னு என் மூஞ்சில கரிய பூச பார்த்தான். ஆனா அவன் மக என் மாமன் மகனை தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில கரிய பூசிட்டா. அப்பா, 20 வருஷமா பழி வாங்க முடியாத உன் மச்சான இப்ப பழி வாங்க நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மணவரவைக்கு வந்து கல்யாண மாப்பிள்ளை இல்லாம கல்யாணம் நின்னு போச்சுன்னா நினைச்சாலே சந்தோஷமா இருக்குல்ல. பாக்கு வெத்தல மாத்தி பத்திரிக்கை அடிச்சு இந்த கல்யாணம் நின்னு போகும். என்னப்பா அப்படி பாக்குற? யானை தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலன்னு பாக்குறியா? நான் யானை இல்ல, சிங்கம். மான ஓன விட்டு வேட்டையாடுற சிங்கம். என்ன மாக்கான சொல்லிட்டு அந்த நந்தினிய நிம்மதியா வாழ விட மாட்டேன். அந்த நந்தினி மானங்கட்டு நிக்கணும். காளையா, எப்ப உன்னை விட்டுட்டு உன் தம்பிய கல்யாணம் பண்ணிட்டு நினைச்சாலோ அப்பவே அந்த நந்தினிக்கு 7.5 நாட்டு சனி பிடிச்சது. அவளையும் உன் அத்தையும் சும்மா விடவே கூடாது காளையா, விடக்கூடாது. உங்க அத்தை குடும்பம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தெருவுல நிக்க போகுது. அதை நாம பார்க்க போறோம். நந்தினி, விடிஞ்சா காலையில் நம்ம கல்யாணம். அதுக்குள்ளே எதுக்கு பார்க்கணும் பேசணும்னு என்ன தொந்தரவு பண்ணுற? ஓஹோ, அதுக்குள்ள உனக்கு நான் கசக்க ஆரம்பிச்சிட்டேனா? லூசு, நாளைக்கு காலையில் நம்ம கல்யாணம். அதுக்கப்புறம் நீ என் கூடவே தான் இருக்க போற. எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம், பேசலாம். அதுக்குள்ளே என்ன அவசரம்னு கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இங்கே பாரு, இந்த கல்யாண பத்திரிக்கையில் நம்ம 2 பேர்த்தோட பேரை பார்த்ததும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எப்படியோ ஆயில் கைது மாதிரி உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற. ஏய், உதப்படுவ ராஸ்கல். இங்கே பாரு, காலையில் கல்யாணம். இந்த பத்திரிக்கை படி நேரமாக என் கழுத்தில் தாலி கட்ட வந்து சேரு. உன் கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா கல்யாண பொண்ணை காணோன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கிளம்புறேன், பாய். சொல்கிறோம் மச்சான். ஆமாடா, நாளை காலையில் 6 to 7 முகூர்த்தம். மதியம் 1 மணிக்கு ரிசப்ஷன். என்னடா? ஆமா, பொண்ணு அத்தை மகன் நந்தினியே தான். நீ அவசியம் வந்து நந்தினி, உன் காதலனுக்கு சமாதி கட்டிட்டேன்டி.
ஏன் நான் மாமா மகனை கூட பார்க்காம என்ன மாக்கான கேவலப்படுத்தின ஒன்ன நிம்மதியா வாழ விட மாட்டேன்டி. ஏண்டா இவனை கேவலமா பேசுனு நீ ஒவ்வொரு நாளும் நினைச்சு வேதனைப்படணும். பட்டி காட்டானே கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால, அவ கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு அவ கதறணும். காளையா, உன் காலை பிடிச்சு கதறணும். அத்தை மகளை கட்டி அவளுக்கு சாதகமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு பாதகமா வாழ வச்சுட்டா. பாண்டியா, என் தம்பிய கொண்டு போய் மாட்டு கொட்டாயில போடு. என் மாம மச்சன பையனுக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லாம என் தம்பிய அடிச்சு போட்டான்னு போய் ஊர் முழுக்க சொல்லு. அப்பத்தான் ஆளைக்குள்ள சிக்கின கரும்பு மாதிரி என் மாமா சிக்கிட்டு சிரமப்படுவான். அத நம்ம வேடிக்கை பார்ப்போம். படிச்சவன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலான்னு மணக்கோட்டை கட்டி வச்சிருந்த வாச இப்படி மண்கோட்டையாச்சே காளையா. நான் ஆசைப்பட்டவளை என் தம்பிக்கு விட்டு கொடுத்தா என்னை விட கேவலமானவ எவனும் இல்லடா. டே பாண்டியா, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என் அத்தை குடும்பம் அவமானப்பட்டு நிக்கணும். அழகம்மா, அழகம்மா, ஊர் தண்ணற நெருங்கிட்டே இருக்கு. நந்தினி ரெடி ஆயிட்டாளா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்காங்க, உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. ஊர் தண்ணற வேற நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் அண்ணன் வீட்டை வேற காணா. சரி, அவங்க எங்க வந்துட்டு இருக்கான்னு கொஞ்சம் போன் பண்ணிட்டு கொடுங்க, நான் 20 நிமிஷம் தான் இருக்கு. ஹலோ அண்ணா, நான் அழகம்மா பேசுகிறேன். அண்ணா, கல்யாணத்துக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், நீங்களே கிளம்பிட்டீங்களா? எங்கே வந்துட்டு இருக்கீங்க? ஹலோ அண்ணா. சொல்லு அழகம்மா. அண்ணா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. எங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? நேத்துலேருந்து அவனை காண அழகம்மா. எங்கே போனன்னே தெரியல. அண்ணா, சின்ன சொல்றீங்க, நேத்துலேருந்து மாப்பிள்ளையை காணுமா? அண்ணா, என் பிள்ளை மனக்கோலத்துல நின்றுட்டு இருக்கானே. இப்ப போய் மாப்பிள்ளைய காணுன்னு சொன்னா என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு. உன்னோட வேதனை எனக்கு புரியுது அழகம்மா. கல்யாணத்து அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம ஓடி போனவன எங்க போய் அழகம்மா தேடுறது? அண்ணா, கல்யாணத்து அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைன்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னா அவ ஒட்டுமொத்த வாழ்க்கையே போயிடுன. அண்ணா, கொஞ்சமாவது என் பிள்ளைய பத்தி யோசிக்கலாம்ல. ஏன் அழுகுற? எனக்கு எங்க அண்ணனை நம்பி நான் மோசம் போயிட்டேங்க. என்னடி சொல்ற? போடு கூட மச்சான். சொல்லு மச்சான். மச்சான், என் பொண்ணோட கல்யாணத்தை கண்ணுல பார்க்கணும்னு நாங்க ஆசை காத்துக்கிட்டு இருக்கோம் மச்சான். இந்த நேரத்துல மாப்பிள்ளை காணணும்னு சொல்ல என் பொண்ணோட வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க மச்சான். மச்சான், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நாங்க வெளியில தலை காட்ட முடியாது மச்சான். உன் பொண்ணுக்கு ஒரு அவமானம்னு இப்படி துடிக்கிறியே. 20 வருஷத்துக்கு முன்னால என்ன மனக்கோலத்துல நிக்க வச்சுட்டு ஓடி போனாலே உன் தங்கச்சி. அப்ப நானும் இப்படிதாயா துடிச்சேன். மச்சான், மச்சான்,
என் பொண்ணு கண்ணுல கண்ணீர் வந்த அது என்னால தாங்க முடியாது மச்சான். மச்சான், ஊர்ல 4 பேர்த்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி பையனை கூட்டிட்டு வந்து தாலி கட்ட சொல்ல மச்சான். ஏன் மச்சான், கல்யாணத்தன்னைக்கு உன் பொண்ணோட கல்யாணம் நின்னு போனா இந்த ஊருக்காரன் அத்தனை பேரும் உன் மூஞ்சில காரி துப்ப மாட்டான். 4 பேருக்கு முன்னால நீ அசிங்கப்படணும், அவமானப்படணும். ஏய், நீ ஆம்பளையா இருந்தா உன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி காட்டு. வாங்கம்மா, நீ போய் நந்தினி கூட்டிட்டு வா. சரிங்க. சத்யே, நீங்க வாடா வாடா. உனக்கும் நந்தினிக்கு கல்யாணம். ஆமாடி, ஆமா, எனக்கு பைத்தியத்தை பிடிச்சிருக்க. ஆத்தா மக பேச்ச கேட்டுக்கிட்டு சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு பாரு, எனக்கு பைத்தியம். உன் அண்ணன் நம்ம குடும்பத்தை வாழ பண்ண நினைச்ச பாரு, எனக்கு பைத்தியம். ஏய், யாரு நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க தாண்டி நம்ம குடும்பத்தை இன்னைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பா, அவசரப்படாதீங்கப்பா. மாமா கிட்ட நான் பேசுறப்பா. நந்தினி, அவங்க ஒண்ணு வாழ வைக்க மாட்டாம்மா, அவங்க ஒண்ணு வாழ வைக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கிறாங்கம்மா, உன் வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கிறாங்க. அப்பா, போன் தாங்கப்பா. மாமா கிட்ட நான் ஒரே ஒரு வாட்டி பேசுறேன், தாங்கப்பா. ஹலோ மாமா, நான் நந்தினி பேசுறேன் மாமா. புது பொண்ணு நந்தினியா? சொல்லுமா. மாமா, நேற்று சாயந்தரத்துல இருந்து வெற்றியோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது மாமா. வெற்றி எங்க போனானே தெரியல மாமா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மாமா? தெரியலம்மா, நாங்களும் தேடாத இடம் இல்ல, எங்க போனான்னே தெரியல. மாமா, உங்க மக வருவான்னு இங்க நான் மனக்குளத்துல காத்துட்டு இருக்கேன். அவனுக்காக என் வாழ்க்கையை எதிர்பார்த்து ஆசையா நின்றுட்டு இருக்கேன் மாமா. என் மகன் காலையில கட்டிக்கிற மாதிரி இருந்தா சொல்லு, அவனை கூட்டிட்டு வரேன். என்ன, எங்களால உன் வாழ்க்கை பாதிக்க கூடாது பாரு, அதனால தான் சொல்றேன். என் மகன் காளையன் குடிக்கிறவன் தான், பூத்தியா வைக்கிறவன் தான். இஷ்டமா இருந்தா கட்டிக்க, கஷ்டமா இருந்தா விட்டுரு. ஐயோ அப்பா, நம்ம மோசம் போயிட்டோம்ப்பா, மோசம் போயிட்டோம். அம்மாடி, எல்லாரும் சேர்த்து நம்மளை ஏமாத்திட்டாங்கப்பா. அம்மாடி, நீ எதுக்கு அழுகுற? உன் அப்பா உசுரோடு இருக்கும் போது நீ எதுக்கு அழுகுற? அம்மா, அம்மா, சத்து காசு பணம் இல்லாத ஏழைதாம்மா. ஆனா அவன் ரொம்ப நல்லவம்மா, ரொம்ப நல்லவன். நீ விரும்பாதவனோட ஒன்ன விரும்பின கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் நந்திரி, உன் கைய என் காலா நினைச்சு கட்டுறவ, என் தங்கச்சி மேல நீ கட்டிக்கம்மா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா. என் தங்கச்சி மேல நீ கட்டிக்கம்மா. சத்தி, மாலை எடுத்துட்டு வாடா, மாலை எடுத்துட்டு வா. மாலை எடுத்து உன் கழுத்துல போடுறா, போடா.
சொல்வது யாரம்மா விதி சொல்லாமல் ஆடும் அத வெல்வது யாரம்மா எல்லாருக்கும் எல்லாம்